உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம், பியூர்லி சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம். நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள், ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இடம்பெறுகிறார்கள். அதே வேளையில் இந்த 2 பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள், பாதாளத்தில் இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். த லோவஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் சொசைட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 2 பெரிய சமுதாயங்கள். இந்த 2 பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இது சிம்பிள் ஃபார்முலா, சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா. அதையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த 2 சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இப்போ அதுல முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. எம்பிசி கொடுத்த நேரத்தில் 1989 எம்பிசியில 107 சமுதாயங்கள் தான் இருந்தது. அதன் பிறகு சில சமுதாயங்கள்லாம் 8 சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு 115 சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில. அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு மக்கள் தொகையில், தமிழ்நாட்டு மக்கள் தொகையில். மீண்டும் நான் சொல்றேன், 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் டிஎன்சி உட்பட 6.7 விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு இருக்கிறது. இது அம்பாசங்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார் 81 நாள்ல. இதுதான் உண்மையான டேட்டா. இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு நீங்க அணுகுங்க, பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு. நாங்க பல முறை அரசிடம் கேட்டோம், டேட்டா கொடுங்க, புள்ளி விவரங்கள் கொடுங்க. எம்பிசி என்பது 35 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது. 89 இருந்து இந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில் எவ்வளவு கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்பில் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்லை, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க நீதிமன்றம் போனோம், ஒரு நீதிபதி கொடுன்னு சொன்னார். அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும், தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அதை கொடுக்காம விட்டாங்க. ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க. ஆர்டிஐல போட்டா 1 மாதத்துல கொடுக்கணும். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அது நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.